ராகி உடம்புக்கு நல்லது, நிறைய சத்து இருக்குங்கிறது நமக்கு தெரியும். பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க சாப்பிட்றது டவுட் தான். இந்த மாதிரி மில்க் ஷேக் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக விருப்பப்பட்டு குடிப்பாங்க. பிடிச்ச நட்ஸ் எதுனாலும் ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாம் 5 சேர்த்துருக்கேன். ஒரு பேனில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு, இது கூடவே 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் கூட கெட்டியாகி வரும். இப்போ ஒரு பெரிய மிக்சர் ஜாரில் நம்ம ஊற வச்சுருந்த நட்ஸு, அதுக்கப்புறமா விருப்பப்பட்ட பழம் எதுனாலும் சேர்த்துக்கலாம். பழத்தை தான் சேர்த்துக்கோங்க. நான் அன்றைக்கி ஒரு செவ்வாழை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 3 டேட்ஸு. ஸ்வீட்னஸ்க்காக நம்ம வேறு எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. டேட்ஸும் அந்த பழத்தில் இருக்கிற இனிப்பும் மட்டும்தான். அதுக்கப்புறமா ராகி வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் உள்ளாடி சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடரும் சேர்த்துக்கோங்க. இது வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் அது சேர்த்தோன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். குட்டீஸ் விருப்பப்பட்டு குடிப்பாங்க. இது கூடவே 1 கப் காய்ச்சி ஆற வச்சு சில் பண்ண பால் சேர்த்து நல்லா அரைச்சிங்க அப்படின்னா சூப்பரான ராகி சாக்லேட் மில்க் ஷேக் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.